தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று ரிஷப ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை பார்ப்போம். ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. அதாவது உங்கள் ராசி ரிஷபத்துக்கு 10ஆம் இடத்துக்கு ராகுவும் 4ஆம் இடத்துக்கு கேதுவும் வருகிறாங்க. உங்கள் ராசிக்கு 2ல் குரு பகவான் இருந்தாலும் உங்களுக்கு அந்தஸ்து, மரியாதை, கௌரவம் இதிலெல்லாம் அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்க இயலாது. சிலர் கெட்ட பெயர்கள் எடுக்கவும் வாய்ப்புகள் உள்ளது. பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலும் பண வசதி தாராளமாக இருக்கும். வராத பணம்லாம் வசூலாகும். எதிர்பாராத அதிர்ஷ்ட வழியில் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பல வழியில் பணம் உங்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். சிலர் புதிய வங்கி கடன் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தொழில், வீடு, வாகனம் சம்பந்தமாக சிலர் கடன் பெறும் வாய்ப்பு உள்ளது. தேவையில்லாத வீண் செலவுகள், வீண் விரயம் இது ஏற்பட வாய்ப்பு உள்ளது. சுப காரியங்கள் பொருட்டு சுப செலவுகள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள், நகை, ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கி சேர்ப்பீங்க. குடும்ப சூழ்நிலை நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு திருப்திகரமாக, சந்தோஷமாக அமையும். கணவன் மனைவி உறவு சுமூகமாக அமையும். சயன சுகம், தாம்பத்திய சுகம் இதெல்லாம் தாராளமாக அமையும். குடும்பத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கினாலும் அது உடனடியாக மறையும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். சிலர் புதிய தொழில் ஆரம்பிக்கும் வாய்ப்புகளும் உள்ளது. தொழில் சம்பந்தமாக நீங்கள் புதிய கடன்களை வாங்கி தொழிலை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் வாய்ப்புகளும் சிலருக்கு அமையும். எதிர்பாராத பண உதவியெல்லாம் தொழில் சார்ந்து கிடைக்கும். விவசாயிகளுக்கு ஆதாயமான காலகட்டம் இது. அவங்க எதிர்பார்க்குற கடன் வசதியும் கிடைக்கும். விவசாயத்தில் நல்ல மகசூலாகி நல்ல லாபத்துக்கு விற்கும் வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறையை பொறுத்தவரையிலும் வெளியேற்றங்களும் வெறுப்புணர்ச்சிகளும் சந்திக்க நேரிடும். கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். அமைதியாகவும் நிதானமாகவும் பழகுவதற்கு பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு எதிர்பார்த்தவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது. இடமாற்றம் எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் அமையும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் சிலர் காண்பார்கள். மேல் அதிகாரிகளின் உதவினால் ஆதாயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. சிலர் சக தொழிலாளிகளின் உதவியினாலும் ஆதரவினாலும் வேலையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காண்பார்கள். வீடு, மனை வாங்கிறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் சரி, தடை தாமதங்கள் ஏற்படும். சிலர் அரசாங்க சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ரியல் எஸ்டேட், பில்டிங் துறையில் இருப்பவங்க, பில்டர்ஸ் இவங்கெல்லாம் எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும். வாகனத்தை பொறுத்தவரையில் பராமரிப்பு செலவுலாம் கட்டுக்குள்ளே இருக்காது. கொஞ்சம் அதிகப்படியாக தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். வாகனம் வாங்கிறது, விற்கிறது உங்களுக்கு ஃபேவராக இருக்காது. அதை தவிர்க்கிறது நல்லது. அதே போல் வாகனத்தை இயக்குறதுல கூடுதல் கவனம் தேவை. இரவு பயணங்களை முற்றிலும் தவிருங்கள். சிலர் வீட்டுக்கு பராமரிப்பு செலவுகளை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். உடல்நிலையை பொறுத்தவரையிலும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனால் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன், மெடிக்கல் எக்ஸ்பென்ஷன் பண்ணுவீங்க. ஆனால் என்ன தான் செலவு பண்ணாலும் அதுக்கான பண உதவிகளும் பண வரவும் தாராளமாக இருந்து பணங்கிற விஷயத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கும். பிரயாணங்களால் லாபமோ மன திருப்தியோ ஏற்படாது. சிலர் அந்த பிரயாணங்கள் பண்ணுறதுனால சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளில் நண்பர்களினால் நல்ல ஆதாயம் கிடைக்கும். வீண் செலவு, வீண் அலைச்சல்கள்லாம் தவிர்க்க இயலாது. கல்வி, மேற்படிப்பு நல்ல முன்னேற்றமாக அமையும். சிலர் படிப்புக்காகவும் வேலைக்காகவும் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உள்ளது. கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கெலாம் நீங்கள் சமாதானமாக பேசி அதை ஒரு முடிவு கொண்டு வருவீங்க. இந்த காலகட்டம் வராக்கடன் வசூலாகும் காலகட்டங்கிறதுனால வராக்கடன்லாம் லேசாக நீங்கள் முயற்சி பண்ணால் போதும் கைக்கு சேரும். வெளி மனிதர்களால் ஆதாயங்களும் அவர்களோட உதவிகளும் தேவையான நேரத்தில் பண உதவியும் சிலர் கிடைக்கப் பெறுவார்கள். காதல் திருமணம் கைகூடும் நேரம் இது. ரிஷப ராசிக்கான பரிகாரங்கள்:
ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய உதயத்திலோ யமகண்ட நேரத்திலோ, யமகண்ட நேரங்கிறது கேதுவுக்கு பிரீத்தியான நேரம். நீங்கள் வந்து அரசமரத்து விநாயகரை வழிபட்டு வலம் வந்து ஜீவராசிகளுக்கு அரிசி மாவு வெல்லம் கலந்து கொடுத்தீங்கன்னாக்கா சிறப்பான நல் பலன்களை பெற்று சிறப்புடன் வாழலாம். நன்றி, வணக்கம்.